السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى والصلاة والسلام على نبيه المصطفى أما بعد فقد قال الله تبارك وتعالى شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. قال نبينا صلى الله عليه وسلم كل عمل ابن آدم له إلا الصوم فإنه لي وأنا أجزي به أو كما قال صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم الهمني في قلبي واهدني فيه. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் சஹாபாக்கள் மற்றும் பரிசுத்த குடும்பத்தார்கள் குறிப்பாக இச்சமூகத்தில் சங்கமித்திருக்கின்ற உலமா பெருமக்கள், பள்ளிவாயிலின் நிர்வாக பெருமக்கள், திரளாக கூடியிருக்கிற ஜமாத்தினர்கள், வாலிபர்கள், தாய்மார்கள் அனைவர்கள் மீதும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் திருமங்கலம் நகர மஜ்லிஸுல் உலமாவினுடைய சார்பாக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டு நமதூரை சார்ந்த உலமாக்களுடைய மாபெரும் முயற்சியும் அவர்களுடைய பேராசை அல்லாஹ் இந்த நிகழ்வை கபூல் செய்வானாக. மஜ்லிஸுல் உலமாவினுடைய சேவைகளை காலம் தொட்டு காலம் கியாமத்து வரை பல்வேறு நல்ல முயற்சிகளுக்கெல்லாம் அதை காரணமாக்கி வைப்பானாக. கண்ணியமான பெருமக்களே, நாம் அமல் செய்து முடிப்பதை எதிர்பார்க்கிறோம். தொழுதுட்டோம், முடிஞ்சு. நோன்பு வச்சுட்டோம், நோன்பு திறந்துட்டோம், கொடுத்துட்டோம் ஜக்காத்தை. நாம் நினைப்பதெல்லாம் செய்து முடிப்பதை, அல்லாஹ் விரும்புவதெல்லாம் எப்படி செய்தீர்கள் என்பதை, என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறத விட எப்படி செஞ்சோங்கிற அல்லாஹ் விரும்புகிறான். இன்னைக்கு நம்ம கணக்கு என்னங்க? 4 ஹஜ்ஜு முடிச்சிருக்கிறேன், 4 5 நேரம் தொழுதுறேன், 4 ஒரு நோன்பு விடுறது இல்லையே, நான் பக்காவா இருக்கிறேன். இது நம்முடைய நினைப்பு. ஆனால் அல்லாஹ் விரும்புகிறான் எப்படி தொழுதீர்கள், எப்படி நோன்பு வச்சீங்க, ஜகாத் கொடுக்கும் போது மனசு என்ன சொல்லுச்சு, குறைஞ்சிருமோ, பேர் கிடைச்சிருமா, ஊர்ல போய் சொல்லுவாங்களா என்று எதிர்பார்த்தீர்களா? என் ரப்புடைய கட்டளை என்று அச்சத்தோடு உள்ளார்ந்த பயங்களோடு அந்த ஜகாத்துடைய தொகையை கொடுத்தீர்களா? அல்லாஹ் விரும்புவது எவ்வளவு என்பது அல்ல, எப்படி என்பதை. நாம் நினைப்பது எவ்வளவு. நான் சொல்றேன் 450 சுகர் இருக்கு, பரவாயில்ல. நான் மீனாட்சி தான் பாக்குறேன், அல்ஹம்துலில்லாஹ். மீனாட்சியில பாக்குறீங்களா? இல்ல, கோயம்புத்தூர்ல அங்க அவுட்ட பாக்குறேன். ஆஸ்பத்திரி பேர் கூட கூட அந்த கிரேட் கூடுது, அவரு அங்க கேமல பாக்குறாருங்க, அங்க பாக்குறாருங்க. சுகரு 450. நமக்கு எண்ணிக்கை தான் பெருசா தெரியுது. நான் ஹாஜியார் ஆயிட்டேன், பெருசா தெரியுது. பாய், ஹாஜியாரை விட அல்லாஹ் வாலாவா மாறணும், அல்லாஹ் உடையவங்களா மாறணும். அல்லாஹுடைய பொருத்தத்தை முன்வைத்து, இறையச்சத்தை முன்வைத்து அமல்களை உருவாக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். ஜுப்பா அழகா இருக்கு, ஜுப்பா அழகா இருக்கு. நான் அழகா, ஜுப்பா அழகா. நாம் பார்ப்பது ஜுப்பாவை தான், அல்லாஹ் பார்ப்பது ஜுப்பாவுக்குள் இருக்கிற உள்ளம். கண்ணியமான பெருமக்களே, வந்துருச்சு எங்க ஊரு கீரனூர். கீரனூர்ல
அல்லாஹ் மாத்தி மாத்தி இருக்கிறான். ஆனாலும் கூட ஒரு மூட்டை நிறைய காசு வச்சுக்குவாங்க. காசு ஜகாத் தொகையை கணக்கிட்டு காசு வச்சிருவாங்க. 5 ரூபா 2 ரூபா இன்னைக்கு பழக்கம் இருக்கு. வச்சுக்கிட்டு அறிவிச்சுருவாங்க, காணாம போன ஆஜியார் வீட்டுல நாளைக்கு ஜகாத் வழங்கப்படும் அப்படி அறிவிச்சிருவாங்க. பெருங்கூட்டம் வந்துருவாங்க. இந்த ஒரு கேட்டு உள்ள என்டர், இது எக்ஸிட். உள்ள வரும்போது ஆஜியார் உட்கார்ந்து இருப்பார். அப்படி அள்ளி போட்டு போ அப்படிம்பார். அப்புறம் அள்ளி போட்டு போ அப்படிம்பார். அந்த போ என்பதில் பெருமை இருக்கும், தக்குவா இருக்காது. அல்லாஹ் கொடுக்க சொன்னானே, நான் கொடுக்கிறேனே, அல்லாஹ் கொடுக்கிற மாதிரி வச்சிருக்கிறான், வாங்குற கையா வைக்கலையே என்கிற அச்சம் இருக்காது. மனதில் பெருமை மகிழ்த்திருக்கும். எனவேதான் நான் துவக்கத்திலேயே பிடியெல்லாம் போடல, கொடுக்கப்பட்ட நேரம் அதற்குள் நான் முடிவுக்கு வருவேன். எனவே நாம் செய்வது எவ்வளவு என்பதை காட்டிலும் எப்படி செய்திருக்கிறோம் என்பதை தான் அல்லாஹ் பார்க்கிறான். நம்முடைய நகர மஜ்லிஸுல் உலமாவுடைய சேவை மிகவும் ஒவ்வொரு வருஷம் வரலைன்னா கூட நான் கண்காணித்துக் கொண்டே வருகிறேன். எப்படியெல்லாம் சிறப்புற இந்த நிகழ்வை நடாத்தாட்டி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய ஒற்றுமையை இவர்கள் ஒன்று சேர்ந்து இம்மஜ்லிஸை களம் திறன்பட நடாத்தி வருகிறார்கள். மக்களுக்கு என்ன தேவையோ அந்த களத்தை புரிந்து அந்த மஜ்லிஸை ஏற்பாடு செய்கிறார்கள். அல்லாஹ் இந்த மஜ்லிஸ் உலமாவுடைய எல்லா உலமாக்களுடைய, குறிப்பாக நம்முடைய ஊருக்கு புது வரவு என்று சொல்லலாம், நம்முடைய இளம் உலமாக்களையும் அல்லாஹ் கபூல் செய்து அவருடைய ஆயுளை பரக்கத் செய்து அந்த இல்மை நாம் பயன்படுகிற பெரும் பாக்கியத்தை நல்குவானாக. கண்ணியமானவர்களே, குர்ஆனும் ஹதீஸும் அதிகம் பேசிய அமல் எது? தொழுகை ஒரு அமல் தான், ஜகாத் ஒரு அமல் தான், ஹஜ் ஒரு அமல் தான். தாய்மார்களே, குர்ஆனும் ஹதீஸும் அதிகம் பேசிய அமல் நோன்பு. நோன்பை வரவேற்று அல்லாஹ் பேசுகிறான், நோன்பை வரவேற்று அண்ணனும் பெருமானார் பேசுகிறார்கள், நோன்பை வரவேற்று சஹாபாக்கள் மகிழ்கிறார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி சொல்லுவாங்க, ரமலான் 1க்கு முன்னாடி மர்ஹபன் பிமுத்தஹிரினா அனித் துனூப், எங்கள் பாவத்தை மன்னிக்க வருகிற, பாவங்களை பசுத்தப்படுத்த வருகிற ரமலானை வருக வருக என்று உமர் ரலியல்லாஹு வரவேற்பார்கள். ரமலான் வருவதற்கு முன்னால் அப்துல் ரஹீம் ராய்பூர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய தோழர்களை கூப்பிடுவாங்க, மாணவர்களை கூப்பிடுவாங்க, எல்லாம் இங்க வாங்க, இன்னைக்கு பெற பார்க்க போறோம். பெற தெரிஞ்சிருச்சுன்னா மகரிபில் இருந்த நான் அல்லாஹுவோடு என் கல்வை இணைத்துக் கொள்வேன். இனிமேல் என்கிட்ட பாடம் கேட்க வராதீங்க, மசாலா கேட்க வராதீங்க, தபால் வருதா பெட்டியில போடுங்க, என்கிட்ட காமிக்காதீங்க. நான் அல்லாஹுவோடு இந்த 1 மாதம் என்னை இணைத்துக் கொள்ள போகிறேன் என்று தம்மை பள்ளிவாக கட்டி போடுவார்கள். உஸ்மான் இப்னு அபூ தர்தா சொல்வார்கள், ரமலான் 1 வந்துருச்சா நான் பள்ளிக்கிலே இஅ்திகாஃப் இருந்து விடுவேன். காரணம், வெளியிலே போய் ஏதாவது பாவமான வார்த்தையை பேசி விடுவேனோ, பாவத்தை பார்த்து விடுவேனோ, காலம் முக்கியமானது. எனவே நான் பள்ளியை நான் என் தங்குமிடமாக ஆய்கொள்ள என்று சஹாபாக்கள் வரவேற்றார்கள். கண்ணியமான பெருமக்களே, அல்லாஹ் நோம்ப மாதிரி குர்ஆன்ல பேசவே இல்லை, வேற எந்த அமலையும் பேசல. அகீமுஸ் ஸலாம், தொழுங்கன்னு இருக்கு. தரஃபைன் நஹார் வ ஸுலஃபம் மினல் லைல், காலையின் ஓரம் மாலையின் ஓரம் தொழுங்க. கூட்டி கழிச்சு பார்த்தா உலகம் ஆயத்து இருக்கும். ஆனால் நோன்பிலே 10 ஆயத்து உண்டு, 10 விஷயத்திற்கும் ஆயத்து உண்டு. நோன்பு கடமை. குத்திபா அலைக்குமுஸ் ஸியாம், ஏன்? லஅல்லக்கும் தத்தகூன், இறையச்சம் வந்துவிடக் கூடும், நோன்பு வையுங்கள். இரண்டாவது, எவ்வளவு நாள்? ஐயாமம் மஅதூதான், 30 நாட்கள் தான். யாருக்கு கடமை இல்லை? யார் பிரயாணத்துல போறாங்களோ, நோயாளியா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கடமை இல்லை. ஆனாலும் வஅன் தஸூமு கைருல் லக்கும். நான்காவது, ஏன் இம்மாதத்துக்கு சிறப்பு? ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் இறங்கி இருக்கு, அதனால சிறப்பு. ஐந்தாவது என்ன? இந்த மாதம் என்னங்க செய்யணும்? வலி துகப்பிருல்லாஹ் அலா மா ஹதாக்கும், அல்லாஹ்வை தக்பீர் செய்யுங்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஏதோ ஒரு பெண்மணி அல்லாஹு அக்பர் சொன்னால் தமிழகம் முழுக்க, உலகம் முழுக்க அந்த ஒலித்ததே. அந்த அல்லாஹு அக்பரை சொல்லி ஷைத்தானை விரட்டுங்கள். அடுத்து என்னங்க செய்யணும்?
وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِ. துஆ செய்யுங்க. துஆவுடைய மாதம், தக்பீரின் மாதம். என்னங்க அனுமதி இருக்கு? உஹில்ல லக்கும் லைலத்து ஸியாமிர் ரஃபஸ் இலா நிசாயிக்கும். நோன்பு வைக்கிறீங்க, இரவு நேரம் மனைவியோடு இருக்க அனுமதி இருக்கிறது. குர்ஆன் எப்படி பேசுது வசீகரமாக. எவ்வளவு நேரம் வைக்கணும்? குலு வஷ்ரபு ஹத்தா தபையன் லக்குமுல் கைத்துல் அபியல் மினல் கைத்தில் அஸ்வத். காலையிலிருந்து மாலை வரை ஏத்திகாஃப் இருக்கணுமே. வலா துபாஷிருஹுன்ன வஅன்தும் ஆகிஃப் ஃபில் மசாஜித். ஏத்திகாஃப் இருங்க. குர்ஆன் ரமலானை தொட்டு, நோக்கங்களை தொட்டு, சட்டங்களை தொட்டு, ஏத்திகாஃபிலிருந்து துஆ வரை அத்துணையும் பேசுகிறது. ரமலானை வரவேற்று குர்ஆன் பேசுகிறது. இந்த நாள் ஷஅபானுடைய கடைசி வாரம். நம்முடைய நகர ஜமாஅத்துல் உலமா, நம்ம நகர மஜ்லிஸுல் உலமா சுன்னத்தை பேணி இருக்கிறது என்பேன். காரணம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஅபானுடைய கடைசி வாரத்துல சஹாபாக்களை கூட்டு உட்கார வச்சாங்க. முக்கியமான ஒரு அவை. 10 விஷயம் சொல்வேன், காதல் வாங்கிக் கொள்ளுங்கள். காரணம், ரமலான் 1க்கு பின்னால் பயான் செய்ய மாட்டேன். அது அமலுடைய காலம், பயானுடைய காலம் அல்ல. கேட்டுக்கொள்ளுங்கள் என்று ரமலானை பற்றிய ஒட்டுமொத்த அம்சங்களை எல்லாம் பெருமானார் சொல்லி காமித்தார்கள். கண்ணியமான பெருமக்களே, ஒரு அரசர் இருந்தாராம். அந்த அரசர் நைட் நேரத்துல மக்களை எல்லாம் ஒண்ணு கூட்டினாரு. இப்ப மக்கள் எல்லாம் ஒண்ணு கூட்டினாங்க. கடும் இருட்டா இருந்துச்சு. அப்ப அரசர் சொன்னாரு, அங்க பாருங்க, தகதகன் மின்னுது, யாருக்கு வேணுமோ எடுத்துக்குங்க. எதுக்கு சொல்றேன்னா, இது ஒரு சபை. கேட்டுட்டு போயிடாம என்ன கேட்கிறோமோ எடுக்கிறோமா, என்ன எடுக்கிறோமோ வாழ்க்கையில கொண்டு வந்தோமா, என்ன கொண்டு வந்தோமோ அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா. ஒரு நினைவுக்காக சொல்கிறேன். மின்னது எடுத்துக்குங்கன்றார். யோசிச்சாங்க மக்கள். மின்னுறது நெருப்பாம இருக்கலாம், என்னன்னு தெரியல, இருட்டா இருக்கு, மின்னது. சொன்னாரு, எடுத்தவங்களும் கை சேதப்படுவீங்க, எடுக்காதவங்க கை சேதப்படுவீங்க. போய் எடுத்துக்கங்க விரும்புறவன்ட்டார். எடுத்தாலும் கை சேதம், எடுக்காட்டி கை சேதம். என்னன்னு விளங்கலையே. ஒரு கூட்டம் பயந்து உட்கார்ந்து இருக்கு, எடுக்கலாமா வேணாமா. எடுக்கல. ஒரு கூட்டம் என்னதான் இருக்கு பாப்பமே, கொஞ்சம் எடுத்து ஜோப் போட்டுக்குச்சு. ஜோப்புல காலை விடிஞ்சிச்சு, ஜோப்புல திறந்து பாக்குறாங்க, தங்க கட்டி. என்னது? தங்க கட்டி. இப்ப எடுத்தவங்க என்ன இருக்கும் மனசு? எப்படி இருக்கும்? ஐயோ, அல்லத இப்படி போட்டிருக்கலாமே, ஒரு கை போட்டது டபுள் கை போட்டிருக்கலாமே, அள்ளி அள்ளி போட்டிருக்கலாமே. கை சேதம். எடுக்காதவங்களுக்கு அடாடா. மஜ்லிஸ்ல வர்றவங்க உட்கார்ந்து இருப்பாங்க, பயான்களும் கேட்பாங்க, அப்படியே போயிட்டாங்க, ஒண்ணுமே எடுக்கலையே. கேட்டோம், 1/4 மணி நேரம் எடுத்தோம், 3/4 மணி நேரம் வேற எங்கேயோ போயிட்டோம். அப்படி ஆகக்கூடாது. நாம் முழுமையாக நம்முடைய உலமாக்களுடைய ஏற்பாடு இது. நம்முடைய விஷயங்களை முழுமையாக எடுத்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. கைசேதம் இல்லாத ஒரு வாழ்க்கை தருவானாக. வாழும் காலத்திலும், மரணிக்கும் தருவாயிலும், மண்ணறையிலும், மறுமையிலும், மஹ்ஷரிலும் எந்த கைசேதம் இல்லாமல் என் ரப்பை பார்த்து நான் சிரிப்பேன். ரப்பு கேட்பான், உன் ரப்பு யார் என்று. நீதான் அல்லாஹ் என்று சொல்வேன். உன் தூதர் யார் என்று கேட்பான். எங்கள் நாயகம் என்று சொல்வேன். உங்கள் மார்க்கம் என்னவென்று கேட்பான். இஸ்லாம் என்று சொல்வேன். காரணம், நான் வாழ்ந்திருக்கிறேன். எனக்கு என்ன பயம்? மலக்கை கண்டு பயம் இல்லை, நரகத்தை கண்டு அச்சம் இல்லை. இன்னைக்கு உலமாக்கள் பிளட் டெஸ்ட்டுக்கு போறான்னு வைங்களேன், பயப்பட மாட்டாங்க. டெஸ்ட் கொடுக்க போறோம், எய்ட்ஸ் இருக்கா இல்லையா, பயமே இல்லை. நாங்கள் ஆரம்பத்திலிருந்து மதரசாக்கள் உருவாக்கப்பட்டு ஒவ்வொரு வினாடி துளியும் ஒரு ஆசிரியருடைய, எங்கள் உஸ்தாதுமாருடைய நேரடி கண்காணிப்பிலே நாங்கள் தைரியமாக சொல்ல முடியும், எங்கள் பிளட்டில் பாவங்கள் இல்லை, எய்ட்ஸ் வாடை கிடையாது. உலமாக அப்படிப்பட்டவர்கள். எந்த பயமும் இல்லை. எனக்கு என்னங்க பயம்? மடியில கனம் இல்லை, வழியில பயம் இல்லை. அல்லாஹ் பற்றி வாழ்கிறேன், அல்லாஹ்வை கேட்கிறேன், ரசூலை முன்வைக்கிறேன், தக்வாவை கொண்டிருக்கிறேன், அல்லாஹ் அல்லாஹ் என்று முடிகிறேன், அல்லாஹ்வை வாழ்க்கையிலே கூடவே வைத்திருக்கிறேன். எனக்கு என்ன பயம்? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அதுதான் ஷரியத்துடைய வாழ்க்கை என்பது. பெருமானார் கூப்பிட்டாங்க, எல்லாம் உட்காருங்க, 10 விஷயம் சொல்ற கேட்டுக்குங்க. இந்த வரக்கூடிய மாதம் ஷஹ்ருன் அதீம்,
கண்ணியத்திற்குரிய மகா பெரும் மாதம். உங்கள் வாழ்க்கையிலே எதை அதையும் சொல்வீங்க? காசை சொல்வீங்க, பங்களாவை சொல்வீங்க, காரை சொல்வீங்க, பதவியை சொல்வீங்க, மிக பெருசு, மிக உயர்வு. நான் சொல்லுகிறேன், மிக உயர்வு என்பது தாய்மார்களே வரக்கூடிய மாதம் உயர்வானது. இரண்டாவது சொன்னார்கள் ஷஹ்ருல் முபாரக், பரக்கத்துடைய மாதம். பரக்கத்துடைய மாதம். நம்ம எல்லாம் கண்ணே கண்டிருப்போம். நார்மல் காலங்கள்ல சஹர் சாப்பிட்ற உணவும் ரம்ஜான் காலங்கள்ல சஹர்ல பாருங்க, ஒரு சாலனா 2 பொரியல் கண்டிப்பா இருக்கும், கொஞ்சம் வாசனை இருக்கும், லேசா ஒரு சுக்கா, ஒரு கைமா. என்னங்க நோம்பு வைக்கிறோம்ல, வாசமா இருந்தாலும் உள்ள போகும். நம்ம முடி பண்ணிக்கிட்டோம், தப்பில்ல. ஆனா பரக்கத்தா இல்லையா? இஃப்தார்ல அல்லாஹு அக்பர், அஜித் வர்றாரு, அஜியர் மௌனா இருக்கிறாங்க, நான் கூட்டு போறேன், நான் கூட்டு போறேன், போட்டி போடுறாங்க. மற்ற காலங்கள்ல கூப்பிடுறதுக்கு நாதி இல்லை. ரம்ஜான்ல வந்துட்டா அல்லாஹு அக்பர், எங்க வீட்டுக்கு அனுப்புங்க, இங்க அனுப்புங்க. என்னங்க பரக்கத்துங்க. சொன்னாங்க முஜத்தித் அல்பஸார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மற்ற காலங்கள்ல பரக்கத் துளி போன்று இருக்கும், ரமலானில் கடல் போன்று அல்லாஹ் பரக்கத் செய்கிறான். பரக்கத்துடைய மாதம் வரை இருக்கிறது, உயர்வான மாதம் வரை இருக்கிறது. என்னங்க செய்யணும்? 2 காரியம் செய்யணும். 2 காரியம் செய்யணும். ஒண்ணு என்ன? படைத்தவனை நெருங்க வேண்டும், படைப்புகளோடு அன்பாக, பண்பாக, நேசமாக நடக்க வேண்டும். இந்த 2 ரிவாயத்தையும் முடிஞ்சிச்சு. படைத்தவனோடு எப்படிங்க நேசமா நடக்கிறது, நெருக்க எப்படி போறது? சொன்னாங்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நோன்பு வைப்பது கடமை, இரவு நேரம் நின்று தொழுகுவது கடமை. முதல் தராவி தொழுங்க, நோன்பு வைங்க. இன்னைக்கு என்ன காரணம் சொல்றோம்? சுகர், பிரஷர், அல்சர், ஏறக்குறைய நிறைய காரணங்கள். சரி, ரேஷன் போனீங்க, மானியம் கொடுக்குறாங்க, கரும்பு வேஷ்டி தர்றாங்க, நின்றீங்க, கூட்டம் கூடிருச்சு, அந்த கரண்ட் பில் வேலை செய்யல, நின்றது 1/2 மணி நேரம் ஆச்சு, 1 ஹவர் ஆச்சு, 2 ஹவர் ஆச்சு, 3 ஹவர் ஆச்சு, நின்றீங்க மாஷா அல்லாஹ், மதியமே ஆகி போச்சு, ஒரு தண்ணி வாயில போகல. அப்ப நிக்க முடியுது இல்ல? அல்சர் ஒண்ணும் செய்யல. இப்ப நோம்புக்கு சொன்னா அல்சருங்க, வயிறெல்லாம் சுருண்டுருங்க, அப்படிங்க இப்படிங்க. இல்லைங்க, நோம்பு கடமைங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை இது, மனிதனுடைய கட்டளை அல்ல. ரமலானை அடைந்து விட்டால் நோன்பு வைத்தே தீர வேண்டும். சாக்கு போக்குக்கு எந்த அனுமதியும் இல்லை. ஒருத்த நோன்பு விட்டாரு, ரம்ஜான் முடிஞ்சு நல்லா ரொம்ப கவனமா நோன்பு வச்சாரு. 1000 நோன்பு வைங்க, ஒரு நோம்புக்கு ஈடாகாது. இந்த நோம்பு தான் எனக்கு ஈடு, வேற ஒன்றுமே கிடையாது. முதல்ல பாக்கியம்னு விளங்கணும். தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு நபிட்ட ஓடியார், யா ரசூலுல்லாஹ், கனவு கண்டேன், ஆச்சரியமா இருந்துச்சு, பதில் தேவை. என்ன கனவு கண்டீங்க? என் காலத்துல பார்த்த 2 பேர் ஒன்னா முஸ்லீம் ஆனாங்க, ஒன்னா முஸ்லீம் ஆகி ஒன்னா வாழ்ந்தாங்க. ஒருத்தர் அல்லாஹ்வுடைய பாதையில போருக்கு போனார், வெட்டப்பட்டு ரத்தம் குதிரம் குருதி கீழே கொட்டப்பட்டு என் கண் பார்க்க ஷஹீதாக மௌத்தானார். ஷஹீதுனா என்ன ஆச்சு? ரத்தம் கீழே விழறதுக்கு முன்னாடி பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுடும், சொர்க்கம் வாஜிபாயிரும். அவர் மிக உயர்ந்துட்டார். அடுத்து 1 வருஷம் கழிச்சு இந்த மனுஷன் கூட இருந்த மனுஷன் நாளமெல்லாம் வாழ்ந்தாரு, உடம்பு சரியில்லாம படுத்தாரு, மௌத்தா போயிட்டாரு. 2 பேரும் மௌத்து. நான் கனவுல பார்க்கிறேன், 2 பேருமே சொர்க்கத்துக்கு வர்றாங்க. கதவு தாப்படப்பட்டிருக்கு, 2 பேர் வர்றாங்க. நினைக்கிறேன் 2 பேர்ல ஷஹீதானார்ல அவரு தான் முன்னாடி போவாரு, இயற்கை மௌத்தானார்ல பெட்ல அவரு பின்னாடி தான் போவார். ஏன்னா அவர் ஷஹீத் இல்லையே, பாக்கியம் இல்லையே. அப்படி நினைக்கும் போது கதவை திறந்தவன ஷஹீத் உள்ள போக வேகமா காவச்சாரு. நீ பின்னாடி போங்க, நீ முன்னாடி வாப்பாண்டு இயற்கை மௌத்தானவரை அல்லாஹ் முன்ன அழைச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நீயும் வாப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டான். எனக்கு விளங்கல, ஷஹீத் தான் உயர்ந்தவர், மார்க்கத்திற்காக இன்னுயிர் நீத்தவர், தன் குடும்பத்தை அனாதையாக்கியவர், தன் மனைவியை விதவையாக்கியவர், தன் பொருளாதாரத்தை இழந்தவர், தன் வாழ்க்கையை முடித்துக் கொண்டவர் இறைவனுக்காக. அப்படிப்பட்ட ஷஹீது பின்னால் நிற்கிறது.
தொழுதாரு, நோன்பு வச்சாரு, நார்மல் வாழ்ந்தாரு, பெட்ல மூத்த போயிட்டாரு. இவர் முன்னாடி போறாரு, என்ன அர்த்தம் விளங்கலையே. யா ரசூலல்லாஹ், விளக்கம் தாருங்கள். பெருமான கேட்ட ஒரே வார்த்தை, அலைஸ ஹாதா கத் மக்கஸ பஅதஹு ஸனா. என்ன தல்ஹா, மதீனாவிலேயே புத்திசாலி நீங்க தானே, உங்களுக்கு தெரியாதா அந்த ஷஹீதுக்கு பின்னால் இந்த சஹாபி ஒரு வருஷம் வாழ்ந்திருக்காரு இல்லையா? ஆமா யா ரசூலல்லாஹ், வாழ்ந்திருக்கிறார், ஒரு வருஷம் வாழ்ந்தாரு. அப்ப அவர் அது இருக்க ரமலான், அந்த ஒரு வருஷத்துல ரமலான அடைஞ்சிருப்பாரு. நோன்பு வச்சிருப்பாரு, 30 நோன்பு நோட்டிருப்பாரு. ஷஹீத் நோன்பு வைக்கவில்லை. ஷஹீத் உண்மைதான், நோன்பு வைக்கல. நோன்பு வைக்காத ஷஹீதை விட நோன்பு வைத்த இவர் மேன்மைக்குரியவர். இரண்டாவது சொன்னாங்க, வஸல்லா சித்தத ஆலாஃபி ரக்அத்தின் வகதா வகதா வகதா, 6000 ரக்காத்துகளை தொழுதிருக்கிறார் இவர். ஷஹீத் தொழுகலையே, தொழுதவர் முன்னாடி, தொழாதவர் பின்னாடி. இதுல என்ன ஆச்சரியம்? கண்ணியமான பெருமக்களே, போன வருஷம் நம்மளோட உட்கார் எத்தனையோ பேர் மண்ணுக்குள்ள போயிட்டான். நம்முடைய அண்ணனா, தம்பியா, அத்தாவா, அண்டை வீட்டுக்காரனா, தெரிஞ்சவங்களா, எத்தனையோ பேர் நம்மோட இல்ல. அவர்களை விட நாம் உயர்ந்தவர்கள். காரணம், ரமலானை அடைய போகிறோம், 30 நோன்பை நோட்க போகிறோம், 6000 ரக்காத்தை வருடம் முழுக்க தொழுதிருக்கிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம்! முதல்ல பாக்கியம் விளங்கிச்சு வைங்க. இப்ப அல்லாஹ் கட்டளை நோன்பு வையுங்க, வச்சிருவாரு, விடவே மாட்டாரு. யோசிச்சு பாருங்க, நோன்புல ஏதாவது கோல்மால் இருக்கா? யாருக்கு தெரியாம சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் சாப்பிடும் போது விட்டமின் மாத்திரை கூலிஷ் குடிச்சுக்கலாம். ஏதாவது பசி வராத மாதிரி செஞ்சுக்கலாம். யாராவது பண்ணிருக்காங்களா? அது மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏதோ ஒரு டாக்டர் இருக்கிறாரு, மதிய நேரத்துல ஊசி போட்டுக்கிறாரு. கேட்டா அந்த ஊசி போயிட்டு பசி எல்லாம் ஆக்கிடும். அதை ஜூஸ் குடிச்சுக்கிறாங்க. ஒரு பையன்க, சின்ன பையனை வீட்டுல கூப்பிடுங்க, தம்பி நோன்பு வச்சிருக்கிற படிக்கிற பையன், ஓடி ஆடுற பையன், ஓடுறப்பா மிதிக்கிற பையன், தாங்க மாட்டப்பா, உனக்கு 2 நோன்பு கிடைக்கும் பாரு. காலையிலிருந்து லுஹுர் வரைக்கும் ஒரு நோன்பு சாப்பிட்டுடு. இப்ப சாப்பிட்டா சஹூர் ஆயிடும். இப்ப லுஹுர் டு அசர் நோன்பு, உனக்கு டபுள் நோன்பு. அத்தாவுக்கு ஒரு நோன்பு தான் கிடைக்கும்பா, உனக்கு 2 கிடைக்கும் சொல்லி பாருங்க. உங்களை சரிம்பானா இல்லத்தான் பானா? அத்தா அதெல்லாம் முடியாது. நோன்பு இருக்கிறப்ப தான் நோன்பு இருப்பேன், மதியம் சாப்பிட மாட்டேன், ஒரு குழந்தை சொல்லும். அப்படியானால் உலகத்துல 200 கோடி முஸ்லிம்களும் ஒரே மாதிரியாய், நம்ம எல்லாம் 14 மணி நேரம், ஐஸ்லாந்துல 21 மணி நேரம் வைக்கிறான். 21 மணி நேரம், சூரியன் மறைஞ்சவனு வந்துடும் வைக்கிறாங்க. யாரும் விடல, 14 மணி நேரம் வைக்கிறோம். நம்ம பெருசா வைக்கிறோம். என்ன ஜெருத்து, நோம்பு காலம், வெயில் காலமா இருக்குது, மகரிப் டைம் வேற 6:45 ஆயிடுச்சு, 6:10 நல்லா இருக்குமே, சீக்கிரம் வந்துடலாமே, கஞ்சி இருக்கு, வடை இருக்கு, மணி போக மாட்டேங்குது. அந்த 1/2 மணி நேரம் வாட்டி எடுத்துரும். முன்னாடி கஞ்சி, முன்னாடி வடை, பிச்சு பிச்சு உள்ள போட்டு ஊற வச்சிருப்போம். எப்படா மணி ஆகும், எப்படா மணி ஆகும். அந்த மணி 6 வரைக்கும் நம்ம படுற பாடு இருக்கு. அது முடிச்ச உடனே வேகமா போவாரு மகரிப் முன்னாடி. எதுக்கு போறாருன்னா, அது பழக்கம் ஆச்சிருக்கு. என்னங்க, ரயில் ஊதணும், ஊதாட்டி நோம்பு கூடாது. எங்க ரம்ஜான்லயாவது விடுங்களேன், மற்ற காலங்களை விடுங்க, ரம்ஜான்ல விடுங்களேன். இல்ல ஜெருத்து, அது பழக்கிருச்சு, அது ஒன்றும் செய்ய முடியாது. எங்க ரம்ஜான் எவ்வளவு கண்ணியமானது, எவ்வளவு உயர்வானது, எவ்வளவு மகத்துவமானது. கண்ணியமான பெருமக்களே, அழுத்தமாக சொல்கிறேன், ரமலான் பாவங்கள் அற்ற நாட்கள், பாவங்களை கரிக்கும் நாட்கள், நன்மைகளை கொடுக்கிற நாட்கள். நாட்களை வீணெடுத்து விட வேண்டாம். ஒரு பையனுக்கு கூட இறைவனோடு அன்பு எவ்வளவு அலாதியா இருக்கு, நோன்பு திறக்க மாட்டேங்கிறான். சரி, நமக்கே பாருங்க, இந்த மாசம் வரக்கூடிய ரம்ஜான் இருக்கே, கடுமையான வெயில், தண்ணி குடிச்சிருவோமா? கூலிங் தண்ணி, அதுவும் ஏ ரூம், ஏ வீடு, ஏ ஃப்ரிட்ஜ், ஏன் தண்ணி குடிப்பேன் நானு? ஐயா மாட்டேனே. ஏங்க, அந்த இறையச்சத்தை கொடுக்கிற அந்த நோன்பு நம்மை பண்படுத்துகிறது. ஆகுமான தண்ணீரை அருந்த மாட்டேன், ஆகுமான மனைவியை தொடமாட்டேன் என்றால், ஆகாத ஹராமை தொடுவேனா, ஹராமை செய்வேனா, ஹராமை பார்ப்பேனா? இந்த உணர்வை, மனதை ஆள்கிற சக்தியை தருவதுதான் நோன்பு என்பது. கண்ணியமான பெருமக்களே,
முதல்ல இந்த ரம்ஜான் கற்றுக் கொடுக்கிறது அல்லாஹுவோடு 5 குணங்களை கற்றுக் கொடுக்குது. அல்லாஹுவோடைய உறவை வலுப்படுத்த முதல்ல ஈமானை வலுவாக்க வேண்டும். ஈமானை வலுவாக்க வேண்டும். எனக்கும் அல்லாஹுவுக்கும் உண்டான ரம்ஜானுடைய உறவு கியாமத் வரைக்கும், இரவுல பகல்ல கூட்டுல தனியில எல்லா இடத்திலையும் அந்த உறவு மேம்பட வேண்டும். ரம்ஜான மாதிரி எல்லா காலத்திலையும் என் ரப்பு என்னை பார்க்கிறான், என் ரப்பு என்னை பார்க்கிறான் என்ற உணர்வு இருக்க வேண்டும். அஹ்னஃப் இப்னு கைஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உடம்பு சரியில்லாம படுத்திருக்கிறார். வாழ்க்கையை நோன்பு வச்சவர், நம்ப பீமா சக்கராத்தில் இருக்கிறார், நோன்பு வச்சிருக்கிறார். இப்ப சொன்னாங்க, என்னங்க நோன்பு வச்சிருக்கிறீங்க? அவர் சொன்னார், நோன்பு விடலாமே நீங்க. அவர் சொன்னாரு, அல்லாஹுடைய இபாதத்திலே இந்த வயது முதிர்ந்த காலம், தள்ளாடுகிற வயது மூப்பு, இதிலே நோன்பு வைத்து வருகிற சிரமத்தை தாங்குவது எனக்கு லேசு. எதை விட கியாமத்திலே அல்லாஹ் தருகிற வேதனையை விட உலகத்தில் கொஞ்சம் வலிக்கலாம், கொஞ்சம் பசிக்கலாம், கொஞ்சம் மயக்கம் வரலாம், தாங்கிறது லேசு, விடமாட்டேன். அந்த உறுதி எங்கே போனது? ஒரு வயது முதிர்ந்த கிழவர் நோன்பு சொல்றார். நஃபீசா அம்மையார், நஃபீசா அம்மையார் 30 வருஷமாய் நோன்பு நோற்றவர்கள். சக்கராத்துடைய நேரம் மேலும் கீழும் ஊஞ்சலாடுகிறது. ஊரெல்லாம் ஒன்று கூடியது. தண்ணி கொண்டு வாங்க. நஃபீசா அம்மையாருக்கு மூச்சு வாங்கு சொல்லி தண்ணி கொண்டு வந்தாங்க. அதம்மா கையை காமிச்சாங்க, தண்ணி கொண்டு போங்கன்னா. தாய்மாக சொல்லுவேன், நஃபீசா அம்மையார் உங்கள் ஃபாத்திமாக்களை போன்று, ஜுவைரியாக்களை போன்று, உங்களை போல ஒரு பெண் தான். ஆனால் கல்புல அல்லாஹ்வோடு நெருக்கத்தை அதிகமாக கொண்ட பெண்மணி. அந்த அம்மா சொல்லுவாங்க, நான் 30 வருஷமா அல்லாஹ்ட துஆ செய்றேன். என்ன துஆ தெரியுமா? ரப்பே, என்னை நோன்பாளியாகவே ஆக்கி வைப்பாயாக. நான் மரணிக்கும் தருவாயில் நோன்புடனே மௌத்தாக வேண்டும். என் நியத்தே இதுதான். இன்னைக்கு அல்லாஹ் பாக்கியம் கொடுத்திருக்கிறான், மேலும் கீழே ஏறிட்டு இருக்கு. அல்லாஹ் இதுல ரூஹ் வாங்கிட்டா இங்க நோன்பு வைக்கிறது, இங்க இஃப்தார் சொர்க்கத்துல போய் அல்லாஹ் நமக்கு நசீபை தருவானாக, நோன்பாளிகளாக வாழ வைப்பானாக. கண்ணியமானவர்களே, உங்களுக்கு தெரியும் மூத்த சஹாபியார் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. வாழ்ந்த வருஷம் 100. அவன் கேட்ட துஆ என்ன தெரியுமா? யா அல்லாஹ், 100 ரமலானை அடையும் பாக்கியத்தை கொடு. துஆ கேட்டார்கள், அல்லாஹ் கபூல் செய்தார். நம்மளும் கேட்கலாமே, யா அல்லாஹ், என் வாழ்க்கையில கடந்து ஒரு ரமலான் எப்படியோ போயிருச்சு, வரக்கூடிய ரமலானை மட்டுமல்ல, எனக்கு இன்னும் 100 ஆண்டு காலம் ரமலானை அடையும் பாக்கியத்தை கொடு, லைலத்துல் கத்ரை அடையும் பாக்கியத்தை கொடு என்று ஒவ்வொருத்தரும் மனமாற ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் துஆ செய்து விட்டால் அல்லாஹ் கபூல் செய்வார். பெருமானாருடைய மனைவி ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, ஒரு பிரச்சனை கணவனுக்கும் மனைவிக்கும், அது யாரா இருந்தாலும் பிரச்சனை வரதான் செய்யும். அவர் ஜனாதிபதியா இருந்தாலும் சரிதான், மகாத்மாவா இருந்தாலும் சரிதான், ஏன் அஜர்தா இருந்தாலும் சரிதான். கணவன் மனைவியில் என்ன இருக்கணும்? ஊழல் இருக்கு, பிறகு கூடல் வரும். ஒரு ஆலிம்சா பக்குவமான ஆள், அவர் என்ன பண்ணார்? நிறைய அல்லாஹ் நெருக்கமா இருப்பாரு. எந்த அளவுக்கு நெருக்கம் சொன்னா, அப்ப சொப்ப இல்ல, அல்லாஹு அக்பர், அந்த ஆலிம் தொழுது விட்டு அல்லாஹ்விடத்திலே பேசுவார். விரும்பி தலை இப்படி கை காட்டினால் மழை வந்து விடும். அவர் அக்ஸம அலல்லாஹ் அபர்ரகு, அவர் சொன்ன நடந்துரும். இன்னைக்கு அது மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சுதான் பேசணும், யோசிச்சுதான் கையை நீட்டணும். என்ன பண்ணிருவ அப்படின்னா, அல்லாஹ் விடமாட்டான். அப்ப சொன்னா முடிஞ்சு வச்சு கதை முடிஞ்சு. நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அவர் கை நீட்டினா முடிஞ்சு. அவர் ஒரு நாள் நம்ம பரப்பர், அப்படியே பரப்பார். அல்லாஹ் உத்தரவு, அதான் முஅஜிஸா என்று சொல்லலாம். பரப்பார், பறந்து போவார். அன்னைக்கு மனைவி வீட்டுக்கு மேல பறந்து போறாரு. மனைவி அண்ணாந்து பாக்குறாங்க, அவுளியா பாருங்க பறந்து போறாரு வீட்டுக்கு மேல, எந்த தூணும் இல்லை, எந்த ஏராப்ளானும் இல்லை, பறந்து போறாரு. பரவாயில்லையே, நம்ம மெச்சுக்குச்சு, நம்ம பாராட்டுச்சு அந்த அம்மா. வீட்டுக்கு வந்தார் அஜரத்து. அப்புறம் பிவி ஹாக்கியா அப்படின்றாரு. என்னத்த சொல்ல, எங்க வீட்லயே அஜரத்து இருக்கிறாரு, இப்ப பறக்கிறாரா? இங்க பாருங்க மேல இன்னைக்கு அஜரத்து பறந்து போனாரு.
பார்க்கவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் அஜரத்துன்னு கல்யாணம் படிச்சு 40 வருஷம் ஆச்சு, பறக்கிறதையும் காணா ஒன்னையும் காணாம இருந்துச்சு. மெதுவா சொன்னாரு, பாத்திமா அது நான் தான் தெரியுமா உனக்குன்றாரு. அதான் கால் கோணலா போச்சாக்கும் அப்படின்னுச்சு. எங்க இருந்தாலும் சரிதான், கணவன் மனைவினால ஒரு பிரச்சனை லேசா வரணும், அப்புறம் நம்ம இறங்கி போய் ஜமாளிக்கணும். இங்கே ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கும் நபிக்கும் ஒரு பிரச்சனை. பெருமனா முடிவுக்கு வந்துடுறாங்க, தலாக் விட்டுருவோம். செட்டாவாது இந்த புள்ள. ஏன்னா யார் புள்ள தெரியுமா? யார் புள்ளங்க? ஹப்ஸா யார் புள்ள? உங்களுக்கு தெரியும், கோபக்காரர். உமர் ரலியல்லாஹு புள்ள. உமர் ரலியல்லாஹு புள்ள எப்படி இருக்கும்? அத்தா கோபம்னா மக அதுக்கு மேல இருக்கும். இப்ப விட்டுலாம் படி பண்ணிட்டார். வஹி வந்தது, ஜிப்ரீல் வந்தான். என்ன சொன்னா தெரியுமா? நாயகமே தலாக் விட வேண்டாம், காரணம் இன்னஹா கானத் ஸவ்வாமத்துன் வ கவ்வாமா. ஹப்ஸா நோன்பு வைக்கிற பெண்மணி, நின்று வணங்குகிற பெண்மணி. அந்த பெண்ணோட இபாதத்தை வச்சு மன்னிச்சிருங்க, சேர்ந்து வாழுங்க, அட்ஜஸ்ட் பண்ணுங்க, இறங்கி போங்க, விட்டுறாதீங்க. ஏன் அல்லாஹ் நோன்பை காரணம் காட்டினான். நோன்பாளிகள் எப்படி இருந்தாலும் நல்லவர்களாக மாறி விடுவார்கள். நான் சொல்கிறேன், அல்லாஹுவோடு படைத்தவனோடு 5 உறவு இருக்க வேண்டும். முதல் உறவு ஈமானி உறவில் ரப்போடு இணைய வேண்டும். ஹஜ்ரத் ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய தஃப்சீர் இருக்கிறான். ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு கலை வந்துச்சு. இவர் யாருன்னு கேட்டுச்சு. அப்ப அவர் சொன்னாங்க, இவர் யாரு தெரியுமா? ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்படின்னா என்னன்னு, இவரு அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் தான் படைத்தான், 1000 ஆதாரம் சொல்லுவார். 1000 ஆதாரத்தை அடுக்குவாரு. அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் தான் செய்கிறான், அல்லாஹ் தான் படைத்தான், 1000 ஆதாரம் சொல்லுவாரு. அப்படின்னு எல்லாம் பெருமையா சொன்னவன அந்த கிளவிய சொல்லிச்சான், எனக்கு அது தேவையில்லை, எனக்கு அது தேவையில்லை. ஏமா அப்படி சொல்ற? நான் ரப்ப அப்படியே நம்புறேன். நம்பாத ஆளுக்கு ஆதாரம் வேணும், நான் அல்லாஹ்வை அப்படியே நம்புகிறேன், எனக்கு எதுக்கு ஆதாரம்? நம்பாத ஆளுக்கு ஒரு ஆதாரம் பத்தாது, 2 ஆதாரம் 3 ஆதாரம் ஆதாரம் தேவை. அல்லாஹ்வை அப்படியே நம்புகிறேன். என் ரப்பு அரிசின் மீது அமர்ந்து ஆட்சி புரிகிறான், என்னை படைத்தான், பரிபாலிக்கிறான், வளர்த்துகிறான், மௌத்தாக்குவான், எழுப்புவான், கேள்வி கேட்பான், சொர்க்கம் அனுப்புவான், எல்லாமே ரப்பு தான். இப்ப ராஜி நமது கண் கலங்கிட்டார். அவர் சொன்னாரு, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஈமானன் க ஈமான் அஜாயிஸ். ரப்பே, இந்த கிழவியோட ஈமா எனக்கு ஈமானக்கூடிய அல்லாஹ். நான் பெரிய கிதாப் வச்சுக்கிட்டு ஆதாரம் தேடுறேன், அந்த படக்கம் சொல்லிருச்சு, எனக்கு ஒரு ரப்புக்கு எந்த கேப்புமே இல்லைன்னு. நான் அப்படி மாறணும். வரக்கூடிய ரமலானில் நம்முடைய கல்வி அல்லாஹுவோடு நோன்பை கொண்டு, கியாமுல் லைலை கொண்டு, தராவியை கொண்டு, துஆக்களை கொண்டு நம் கல்வி அல்லாஹுவோடு இணைய வேண்டும். முதலாவது. இரண்டாவது என்ன? இபாதத்தை கொண்டு படைத்தவனோடு நெருங்குங்கள். இபாதத்தை கொண்டு எந்த இபாதத் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானோ அந்த இபாதத். ஒரு ஆபித் வழங்கிட்டு இருந்தார், ஒரு ஆபித் வணக்கசாலி வழங்கிட்டு இருக்கிறார், அல்லாஹ் அடையும் ஆசைப்படுறார். சைத்தான் மெதுவா வந்தான், தம்பி 2 ரக்காத் தொழுதா பத்தாது, நஃபில் 2 ரக்காத் தொழுன்னா. சுன்னத் தொழுதாரு, நஃபில் தொழுன்னு சொன்னா, 4 ரக்காத்து ஆயிருச்சு. இவருக்கு அவர் மேல முஹப்பத் ஆயிருச்சு. பரவாயில்ல, ரக்காத் தொழுன்னு சொல்றாரு. அடுத்து வந்தான், 4 ரக்காத் தொழுதியில எஞ்சி போற, சுப்ஹானல்லாஹ் 3 டைம் ஓது, அல்ஹம்துலில்லாஹ் ஓது, அல்லாஹ் அக்பர் ஓது, அல்லாஹ் அவனை பிரியப்படுவான். அப்படியே திக்ர் செய்ய சொல்றா. அப்படியே சொல்றது யாருங்க? சைத்தான் சொல்லுவான். சைத்தான் சொல்லுவான், தொழு போப்பான்னு சொல்லுவான். ஏமாறக்கூடாது. அதை ஈமான் வேணும்னு சொல்றேன், போப்பான், நான் தொழுதுட்டாரு. அப்போ அவர் போய் உட்கார்ந்து இருந்தாரு. சைத்தான் கேட்டான், நான் ஒன்று சொன்னா செய்வியா? என்ன? தொழுத, சுன்னத் தொழுத, நஃபில் தொழுத, திக்ரு செஞ்ச, துஆ செஞ்ச, இதெல்லாம் அல்லாஹ் நெருங்கிறது தான். ஆனா நீ உன் ஆசைக்கு இன்னும் நெருங்கலாம். நான் சொன்னமா செஞ்சா என்ன செய்யணும்னு சொல்ற? அல்லாஹ்வுக்கு தியாகம்னா பிடிக்கும், பசிச்சிருந்தா பிடிக்கும், கஷ்டப்பட்டா பிடிக்கும். ஒரு செத்த எலி எடுத்துடு, பியூ செத்து இருக்கணும், நாரணும், கழுத்துல கட்டிக்கோ, தொடுகிற அப்படியே கீழே குமிச்சு நின்றுக்க, அந்த நாத்தம் மூக்குல அடிக்கும் போது சகித்து கொண்டு தொழுதால் உன் தியாகத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இவனும் பார்த்தான், அல்லாஹ்வுக்கு பிடிக்கும் செய்யலாம் சொல்லி
ஒரு வீட்டுல தான் நிறைய ஓடுமே, ஒன்ன பிடிச்சி கழுத்துல மாடு தொழுதான். இப்ப சொல்லுங்க, புத்திசாலியா முட்டாளா? என்ன வேண்டும்? மார்க்கத்துடைய அறிவும் அல்லாஹ் எதைக்கு நெருங்குவான் என்று தெரிந்து தொழிற்க வேண்டுமே தவிர எளிய மாற்ற ஆபிதாய் மாறிடாதீங்க. நான் ஏன் சொல்றேன்னா, வேகமா ரம்ஜான் ஒடியாருவாரு, கடையெல்லாம் போட்டு வேகமா ஒடியாந்து வந்து தராவியில் நிற்பாரு. இஷா என்னாச்சு? நேரம் இல்ல அஜரத்து. எங்க இஷா பரலுங்க, தராவி சுண்ணத்துங்க, சுண்ணத்துக்கு ஒடியாடுறாரு. இஷா காணல, திரும்ப தொழுவாரா? தராய முடியும், வித்திரு முடியும், பயாமடியும் போயிருவாரு. இஷா என்னாச்சு? ரப்பே கணக்குல வச்சுக்க, அவ்வளவுதான் அவுட். அது அண்ணே இஷா ஃபரல்னே, தொழுகணுமே, விளங்கி தொழ வேண்டும், இபாதத்தை உயிராக்க வேண்டும். ஈமானை உயிராக்கி ரப்போடு இணையுங்கள், இபாதத்தை உயிராக்கி ரப்போடு இணையுங்கள். மூன்றாவது சொல்வேன், ஹஜ்ரத் சொன்ன மாதிரி குர்ஆனை உயிராக்கி அல்லாஹ்வோடு இணையுங்கள், குர்ஆன் ஓதுங்கள். தாய்மார்களே போட்டி போடுங்க. நம்முடைய ஹப்ஸா இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹா அவங்க சொல்லுவாங்க, நான் ரமலான்ல இப்படி குர்ஆன் ஓதுவேன், நூற்றுக்கணக்கான குர்ஆன்களை ஓதிக்கொண்டிருப்பேன், வீட்டுக்கு வெளியே போக மாட்டேன். ஏன்? அல்லாஹ் சொல்லிட்டான், கர்ன ஃபீ புயூத்திகுன்ன, பெண்களை வீட்டில் இருங்க. குர்ஆனுடைய சமுதாயம் நம்முடைய பெண்கள். எனவே குர்ஆனை ஓதுறதுல ரமலான்ல சோடை போயிடக்கூடாது. நம்முடைய பள்ளிவாசல் குர்ஆன் அத்துணையுமே தூசி தட்டப்பட வேண்டும், எல்லா கைகள் எடுக்க வேண்டும். கொஞ்சம் முன்னாடி வாங்கல, தொழுகைக்கு வர்றீங்க இல்ல, லூருக்கு வர்றீங்க, 1:15 தொழுகையா, 12:45 வாங்க, சுன்னத் தொழுங்க, 1 மணிக்கு உட்காருங்க, 1/4 மணி நேரம் ஓதுங்க, பிசினஸுக்கு போயிருங்க, வேணாம் போதும். தொழுகையில 10 நிமிடம் ஓதுங்கள், 5 நேரம் ஓதினால் 50 நிமிடம், 2 ஜுசு தாராளம் கிடைக்கும். 2 ஜுசு தாராளம் ஓதலாம். எல்லாருக்கும் முடியும், வியாபாரிக்கு முடியும், படிப்பவருக்கு முடியும், வேலையாட்களுக்கு முடியும். எனவே குர்ஆனிலே சோர்ந்து போய்விட வேண்டாம். காரணம், குர்ஆன் நூர். அது இது மூன்றாவது. நான்காவது, திக்ரை கொண்டு உயிராக்க வேண்டும், அல்லாஹ்வோடு நெருக்கமாக வேண்டும். அல்லாஹ் அல்லாஹ் சொன்னாங்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரம்ஸான்ல 4 காயம் கேளுங்க. 1 அஸ்தக்ஃபிருல்லாஹ், 2 லா இலாஹா இல்லல்லாஹ், 3 அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னah, சொர்க்கம் கொடு யா அல்லாஹ், அப்படி கேளுங்க. 4வது நரகத்தை விட்டு பாதுகாப்பு கேளுங்க. இது திக்ர். 5வது துஆக்களை கொண்டு இரவை நோன்புதற்கும் நேரத்தை சஹரை கண்ணியப்படுத்தி ஆபாதாக்கி துஆக்களை கொண்டு ரப்போடு நெருக்கமாக வேண்டும். பெருமானாருடைய ரமலானுடைய பயான் என்ன? 2 விஷயங்கள் தான். ஒன்று, படைத்தவனோடு நம் நெருக்கம் உருவாக வேண்டும், கல்பால் நெருக்கமாக வேண்டும், பணத்தால் நெருக்கமாக வேண்டும், குணத்தால் நெருக்கமாக வேண்டும். 2வது, படைப்புகளோடு நல்ல முறையில் நடந்து அதன் மூலமாக ரமலானை கண்ணியப்படுத்த வேண்டும். இன்னைக்கு படைப்புகள் சொன்னா நிறைய பேர் தோத்து போயிடுறோம், இபாதத்துல ஜெயிச்சிடுறோம். நோன்பு வைக்கிறதுக்கு என்னங்க சிரமம்? சஹர் செய்யணும். இல்லைங்க படுத்தூங்கிட்டேன், பரவாயில்லை, சுபஹுக்கு வாங்க, நியத் செய்யுங்க, நோன்பு கூடிரும். இது என்னங்க சிரமம்? தொழுகணும், நின்றா 4 ரக்காத்து, என்னங்க சிரமம்? இபாதத் சிரமம் இல்லை. ஆனா சிரமம் என்ன தெரியுமா? யாருக்கும் மன வருத்தம் தராத வாழ்க்கை வாழ்வது. ஆக சிரமம் இது. யாருக்குமே மன வருத்தம் தரக்கூடாது, மன துன்பம் தரக்கூடாது, யாருக்கும் நெருடாக இருக்கக்கூடாது, கண்ணியமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நான் என் அம்மாவோடு, நான் என் மனைவியோடு, நான் பிள்ளைகளோடு, அண்டை வீட்டோடு மனக்கசப்பு இருக்கா இல்லையா? அண்ணனும் தம்பியும் மனக்கசப்பு இருக்கா இல்லையா? அல்லாஹ் இபாதத்தை பார்க்கல, ரம்ஜானை கொண்டு அல்லாஹ் சொல்கிறான், மன் ஃபத்தர ஸாயிமா, யார் நோம்பாளிக்கு நோம்பு கொடுப்பாங்களோ அவர்களுக்கு பாவங்களுக்கு மன்னிப்பு, நரகத்தின் விடுதலை. கேட்டாங்க சஹாபாக்கள், நோம்புதலை கொடுக்க அளவுக்கு ஒண்ணுமே இல்லையே. ஒண்ணு வேணா, முதுகத்தல் லபன், 1 மிடர் பால் கொடுங்க. நோம்பு வச்சிருக்கிறாரு, நோம்பு வைக்க நேரத்துல 1 மிடர் பால் கொடுங்க, 1 மிடர் தண்ணி கொடுங்க, 1 பேரித்தம்பழம் கொடுங்க. அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பார், நரகத்தை விட்டு பாதுகாப்பு தருவார். எவ்வளவு பெரிய பாக்கியம் சொன்னாங்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன் யார் ஒருவர் நோம்பாளிக்கு வயிறு, மன் அஸ்பா ஸாயிமன்,
நோன்பு வைக்க சஹூர் உணவு கொடுக்கிறாங்களோ சகாஹுல்லாஹ் மின் ஹவுலி லா யல்மு அபதா ஹத்தா யதுகுல் ஜன்னah. சஹூர் செய்ய கொடுத்துட்டீங்க, என் ஹவுதுல் கௌசர்ல அல்லாஹ் தண்ணி எடுத்து கொடுப்பான், நீ குடிப்பீங்க, நாளை மஹ்ஷரிலே சொர்க்கம் போகிற வரை தாகமே வராது. எவ்வளவு பெரிய பாக்கியம்! ஏன் ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லணும்? நோன்பாளிக்கு கொடு, நோன்பாளிக்கு நோன்பு திறக்க கொடு, சஹருக்கு கொடு. ஏன் சொல்லணும்? கொடுப்பவர்கள் தான் முஃமின்கள். எல்லாரும் கொடுங்க. உம்மத்துல யாரு கொடுப்போங்க? பிரியப்பட்ட கொடுப்போம். மன கசப்பு கொடுப்போமா? எதிரி கொடுப்போமா? இல்லை. ரம்ஜான்ல எல்லோரும் எனக்கு பிரியமானவர்கள். யாருடைய பத்துவாவுக்கு ஆளாயிடக்கூடாது. குறிப்பா தாய்மாருக்கு சொல்வேன், யாருடைய பத்துவாவுக்கு ஆளாயிராதீங்க. ரம்ஜான் 30 நோன்பை கசக்கி போட்டுடும். உமருல்லாவுடைய காலகட்டம் இது. ஒரு புகார் வருகிறது. கூஃபாவுடைய கவர்னர் சஅத் இப்னு அபி வக்காஸ், மூத்த சஹாபி, பேணுதல் சஹாபி. அவரு கொஞ்சம் அரசாங்க போல் எடுத்துக்கிறாரு. ஒரு பிரச்சனை வருகிறது. உமர் இப்னு கத்தாப் சொன்னாங்க, போய் பார்த்துட்டு வாங்க. மஸ்ஜித் ஒரு பள்ளிக்கு போனாங்க. அவரை உட்கார வச்சாங்க. கேட்டாங்க, கணக்கு வழக்கு என்ன, சக்காத்து என்ன, வரவு என்ன, செலவு என்ன, கரெக்டா காமிச்சிட்டாரு. எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. கேட்டாங்க, ஏதாவது இவர் மேல குற்றம் இருக்குதா? ஒரு சஹாபி எந்திரிச்சார். உஸாமா இப்னு கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு எந்திரிச்சார். இவர் அவ்வளவு சரியில்லை, சார் சரியில்லை. ஊரே சொல்லுது எங்க ஹலீஃபா சூப்பர்னு சொல்லி, நீதம் சொல்லி, முத்தகீன் சொல்லி. ஒரே ஒரு சொன்னார், இல்ல அவர் நல்லா இல்லை, அவர் ஒன்னும் பொறுப்பு சரியா இல்லை, காசு பண்ண கணக்கு சரியில்லை அப்படின்னு சொன்னார். என்ன ஆதாரம் கேட்டாங்க. நான் தான் ஆதாரம் சொல்றேன், நான் தான் ஆதாரம். சாரி அபிவகாஸ் அழுதுட்டாங்க. நான் ஒவ்வொரு நேரமும் இறைவனை பயந்து உண்டும் உண்ணாமலும் உடுத்தியும் உடுத்தாமலும் ரப்பை பயந்து வாழ்கிறேன். ஒவ்வொரு காசுக்கும் கணக்கு எழுதுகிறேன். என்ன ஒரு சமூகத்துல ஒரு ஆள் மன கஷ்டப்படுத்திட்டார். உடனே துஆ செஞ்சிட்டாங்க. நான் மிக்க என் உம்மத்துக்கு நான் வலியுறுத்தி சொல்வேன், பெற்றோருடைய பத்துவாவுக்கு ஆளாகாதீங்க, மனைவியுடைய பத்துவாவுக்கு ஆளாகாதீங்க, அண்டை வீட்டு பத்துவாவுக்கு ஆளாகாதீங்க, ஊராருடைய பத்துவாவுக்கு ஆளாகாதீங்க. காரணம், இந்த வரலாற்றை பாருங்கள். கை தூக்கிட்டார். அல்லாஹும்ம அத்தில் உமரா வஅஜ்ஜில் ஃபக்ரா வஅனிம் ஐனா. யா அல்லாஹ், இவருடைய வாழ்க்கையை நிலமாக்கு, ஏழ்மையை விரைவாக கொடு, கண்களை குருடாக்கு, குழப்பத்தில் போட்டு விடு. 4 துஆ. நீண்ட ஆயுளை கொடு, கண்ணை குருடாக்கு, ஏழ்மை வேகமாக கொடுத்து விடு, குழப்பத்தில் ஆக்கிவிடு. வரலாற்றில் எழுதுறாங்க, பின்னாடி காலங்களிலே இந்த உஸாமா புருவ முடிகள் நிறைய முளைச்சு போய் கண்களை மூடுகிற அளவு நீண்ட காலம் வாழ்ந்தார். புருவ முடிகள் அப்படி தொங்குகிறது, நீண்ட காலம் வாழ்கிறார். கண் மங்கி போனது. போற வர்ற பெண்களை தொடுவார், சில்மிசம் செய்வார், அடி வாங்குவார், செருப்படி வாங்குவார். மக்கள்லாம் கேட்டாங்க, உஸாமா நல்லா இருந்தீங்களே, இபாதத்தாலியாச்சே, நல்ல குடும்பமாச்சே, ஏன் இந்த நிலை? ஊருக்குள்ள ஏன் பெண்களை சீன்றீங்க, செருப்புல அடிக்கிறாங்களே ஏன்? அவர் சொன்னாரு, சாதுடைய பத்துவாவுக்கு ஆளாகிவிட்டேன். சாது இன்னைக்கு இல்ல, மூத்தா போயிட்டாரு. அந்த பத்துவா என்னை சுட்டி சுட்டி வருகிறது. நீண்ட ஆயுள் கொடுத்தது, கண்கள்ல பார்வையை போக்கி விட்டது, என்னை பாவியாக வாழ வைக்கிறது. நான் பாவத்திலே மூத்தா போகுவேன். கண்ணியமான பெருமக்களே, படைப்புகளோடு நம்மை சரியாக்காமல் பள்ளிவாசல் சரியாகாது, இபாதத் சரியாகாது. முதல் கடமை, படைப்புகளோடு மனக்கசப்பின்றி வாழ பழக வேண்டும், மன்னித்து வாழ பழக வேண்டும். இரண்டாவது என்ன? படைப்புகளோடு 5 விஷயங்கள். ஒன்று, மனக்கசப்பின்றி வாழ்க்கை. இரண்டாவது என்ன? எல்லாத்தையுமே மன்னிக்கிற குணம். எல்லாத்தையும் மன்னிக்கணும். மனைவி முதல்ல மன்னிக்கணும், அண்டை வீட்டை மன்னிக்கணும். சொன்னாங்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன ஸஈமுன், அன ஸஈமுன், நான் ஒரு பொறுப்புதாரி, ஃபீ பைஃபி ரௌதில் ஜன்னah, சொர்க்கத்துடைய நடுவில் ஒரு வீடு வாங்கி தருகிறேன். யாருக்கு தெரியுமா? லிமன் தரக்கல் முரா வ இன் கான முஹிக்கா,
அவனுக்கு பேசுவதற்கு வாய் இருக்கிறது, சந்தர்ப்பம் இருக்கிறது, சமூக பலம் இருக்கிறது, பதவி இருக்கிறது, எல்லாம் இருந்தும் கூட வைன்கான முஹிக்கன், எல்லாம் இருந்தும் கூட விதண்டாவாதத்தை, சண்டை போடாமல் இருக்கிறானே அவனுக்கு நான் சண்டை போட முடியும், ஏழையை ஒண்ணுமில்லாம ஆக்க முடியும், முன்னாடி இருக்கிற ஆளை பீஸ் பீஸா கிழிச்சு போட்ட முடியும். நான் சொன்ன எல்லாம் கேட்பாங்க. 4 பேர் இருக்கிறாங்க சமூகத்துல. நான் சொல்றேன், அவன் பாவம் ஏதோ பேசிட்டான், தெரியாம பேசிட்டான், வேணும்னு பேசுறான், அடம்பிடிச்சு பேசுறான், அவன் அறிவு அவ்வளவுதான். அல்ல, அறிவு கொடுத்திருக்கிறான், மன்னிக்கிற, மன்னித்து பழகிவிட்டால் படைப்போடு சேருவோம். அல்லாஹ் நம்மை இந்த ரம்ஜானை கொண்டு சொன்னாங்க பெருமானார், இந்த மாதம் சஹுருல் முவாசாத், மக்களோடு சேர்க்கிற மாதம், மக்களை சேர்க்கிற மாதம். 3வது இருக்குதே, 1 மனக்கசப்பின்றி வாழ்ந்தணும், 2 எல்லாத்தையும் மன்னிக்கணும், 3வது கொடுக்கணும், அள்ளி அள்ளி கொடுக்கணும், வாரி வாரி கொடுக்கணும். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நோன்பு திறக்கும் போது அநாதிகளும் ஏழைகள் இல்லாம நோன்பு திறக்கவே மாட்டாங்க. வீட்டுல நோன்பு திறக்கிறது நல்லது, ஞாபகத்தை கொண்டு வருகிறேன். மனைவியோடு உட்கார்ந்து நோன்பு திறங்க. பள்ளிக்கு வர்றது நல்லது, அதை காட்டிலும் மிக சிறப்பு மனைவியோட பிள்ளைகளோட உட்கார்ந்துட்டு ஒரு பேரித்தம்பழமாவு சாப்பிட்டுட்டு வண்டி எடுத்து வேகமா மகரிப் வந்துருங்க. மகரிப் விட்டுறாதீங்க, மகரிப் குடியாந்துருங்க, அப்புறம் போய் கஞ்சி குடிச்சுக்கலாம். ஏன்னா இங்கு உட்கார்ந்து நண்பர்களோ படைசூட நோன்பு திறப்பதை விட என் ஜீவன் மனைவி, என் பிள்ளை, என் அன்பை ஏங்கிக் கொண்டிருக்கிறது. என் மகளை பக்கத்துல உட்கார வச்சு நோன்பு வச்சிருக்கிற புள்ள, உடலெல்லாம் சுருண்டு போயிருக்கிற புள்ள, என் மக நான் சொன்னேன் நோன்பு வைக்கிறா, அப்போ அந்த பிள்ளையை உட்கார வச்சு, அம்மா சரபத் குடிமா, ஒரு பேச்சு சாப்பிடுமா, நான் துவா செய்யறேம்மா, நீ ஆமீன் சொல்லுமான்னு சொல்லி அத்தா துவா செய்யறாரு, மனைவி ஆமீன் சொல்லுது, புள்ள ஆமீன் சொல்லுது, அம்மா ஆமீன் சொல்றாங்க, எல்லாம் ஆமீன் சொல்றாங்கன்னா அல்லாஹ் மேலிருந்து திரையின்றி பார்க்கிறான். இந்த குடும்பம் என்னெல்லாம் துவா செய்யுமோ அல்லாஹ் அப்படி ஏற்றுக்கொள்கிறான். நீங்க பள்ளிக்கு வந்துட்டீங்க, அம்மா சமையல் கட்டல, புள்ள செல்போன்ல, மாமியா முசல்லால வாங்க சொல்றாங்க, இந்த பேச்சபலம் பறக்குது, துவா இல்ல, வேற நோன்பு எப்படி இருக்கும்? இல்லை, நோன்பு திறக்கும் நேரம் அல்லாஹ் நம்மை நேராக பார்த்து கொண்டிருக்கிறார். கண்ணியமான பெருமக்களே, கொடுக்க வேண்டும். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு 4000 திர்ஹம் வருது, அழகான ஒரு பட்டு போர் வருது. அவர் வாழ்க்கை எப்படி தெரியுங்களா? என்ன இருந்தாலும் கொடுத்துட்டு கம்பி உட்கார்ந்துக்குவார், தன்னோட குதிரைக்கு கடை வாங்கி சோறு போடுவார். அன்னைக்கு 4000 திர்ஹம் இருக்கு, அழகிய போர்வை இருக்கு, எஜமான் தானே. ஆனா ரம்ஜான் காலம் அது என்ன பண்ணாரு, நைட்ல எல்லாரும் கொண்டு போய் இந்தாப்பா 100 எல்லாம் கொடுத்துட்டு காலையில துண்டத்துக்கு மேல போட்டு சுபுதுரைக்கு போறாரு. ஒரு ஏழை ஆடை இன்று வருகிறான், என்னப்பா? ஒண்ணு இல்லைங்க, இந்த போட்டுக்கு கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு பள்ளிக்கு போறாரு. பள்ளி தொழுதுட்டு போய் 10 மணிக்கு கடைவெளிக்கு போய் குதிரைக்கு தீவனம் போடணும், கடன் கொடுங்கன்னு கேட்டாரு. ஒரு ஆள் கேட்டாங்களாம், நேற்று பணம் வந்துச்சு என்ன பண்ண? கொடுத்துட்டானே. போர் வந்துச்சு என்ன பண்ண? கொடுத்துட்டானே. உனக்கு என்ன இருக்கு? நேற்று கொடுத்தா அல்ல இன்னைக்கு இருக்கான்ல, நேற்று கொடுத்த ரப்பு இருக்கான்ல, கொடுப்பான் நம்பரே, கடன் கொடு நான் கொடுப்பேன். இந்த பண்பு உம்மத்துக்கு வர வேண்டும். என் வீட்டுல, என் பீர்வோல, என் அக்கௌண்ட்ல, என் ஜிபேல, என் கூகுள் பேல ஏன் பணம் இல்லைங்க. அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு அல்லாஹ்வுடைய அன்பு வாங்கணுமே தவிர சேமிச்சே போயிட்டாரு. அல்லாஹ் நமக்கு ஆயிரம் மக்குவானாக. திடீர்னு மௌத்து வந்துச்சுன்னு வைங்க. நேற்று பேப்பர்ல பாக்குறேன், ஸ்கூல் நிகழ்ச்சி ஒண்ணு, ஸ்கூல் நிகழ்ச்சியில ஒருத்தர் நம்ம ஒரு 40-50 வயசு இருக்கும், டான்ஸ் ஆடுறாரு. டான்ஸ் ஆகிட்டே இருந்தாரு, திடீர்னு விழுந்தாரு. என்னாச்சுங்க? ரூ போயிடுச்சு. ஆடியவருக்கு தெரியுமா? ஆடுறதுக்கு முன்னாடி தெரியுமா? தெரியாது. ரூ எப்போ போகும்னு தெரியாது. போறதுக்கு முன்னாடி பெட்டி வெட்டியா பணம் சேகரிக்காதீங்க, பெட்டி வெட்டியா அமல்களை சேகரிங்க, சவாபுகளை சேகரிங்க, கபூருக்கு சேகரிங்க, மறுமைக்கு சேகரிங்க. கண்ணியமான பெருமக்களே, பெருமானாருடைய கடைசி நேரம், கடைசி இரவு, இருட்டாக இருக்கிறது, விளக்கு எரிக்க எண்ணெய் இல்லை. நம்ம வீட்டுல என்னங்க இல்ல? பருப்பு டப்பா நம்பி இருக்கு, அரிசி டப்பா நம்பி இருக்கு. என்னைக்காவது எங்க வீட்டுல அடுப்பு எரியலங்க. ஏங்க?
சொல்ல முடியுமா? அல்லாஹ் கண்ணியமா வச்சிருக்கிறான். நம்ம வீட்டுல எல்லாமே இருக்கு. நபியுடைய வீட்டுல எரிக்க எண்ணெய் இல்லை, விளக்கு இருக்கு, எண்ணெய் இல்லை. அதுதான் நபி காண்பித்த பாடம். எது? அல்லாஹ் கொடுத்ததை கொடுத்து பழக வேண்டும், கொடுத்து கொடுத்து பழக வேண்டும். கண்ணியமான பெருமக்களே, முதலாவது மனக்கசப்பின்றி வாழ்க்கை, இரண்டாவது மன்னிக்கிற வாழ்க்கை, மூணாவது கொடுத்து உதவுகிற வாழ்க்கை, நாலாவது என்னங்க, குறிப்பாக பெற்றோர்களை நம்மோடு அரவணைத்து வாழ்ந்தால். நான் ஏதுல சொல்றேன் தெரியுமா? நம்ம ரம்ஜான் கண்ணியமாகணுமா, ரம்ஜான்ல பலன் கிடைக்கணுமா, நல்ல அழகான ஒரு பானை வாங்கிட்டு வந்து, ஒரு குடம் வாங்கிட்டு வந்து பைப்பை திறந்து விட்டாரு, தண்ணி வாட்டு கபகபான்னு வருது. நிக்கிறாரு நிக்கிறாரு, நம்ப மாட்டேங்குது. மணி 1 ஆச்சு 2 ஆச்சு, நம்பல. அஜியா நம்ப மாட்டேங்குது. ஏன் நம்பல? அப்படி கீழே பார்த்தா கீழே ஓட்டையா இருக்கு. ஏசி போட்டாச்சு, மாஷா அல்லாஹ், ஏசி போட்டாச்சு. என்ன ஒரே புழுக்கமா இருக்கு, என்ன ஆச்சு? அண்ணே கதவை மூடுங்க முதல்ல. கதவை மூடாம ஏசி போட்டா ஏசிக்கு பலன் இல்லை. வாட்டம் இல்லாத குடம் வச்சா நம்புறது இல்லை. பாவம் இல்லாத ரம்ஜான் தான் அமல்களை கொடுக்கும். பாவத்தோடு ரம்ஜான் அமல்களை தராது, சவாபுகளை தராது. இயேசுவோட தான் செய்யும். 30 நோம்பு ஓடிடும், குர்ஆன் கூட கேட்டிருப்போம், ஜகாத்தும் கொடுத்திருப்போம், ஃபித்ராவும் கொடுத்திருப்போம். அக்கௌண்ட்ல சேரணுமே, அக்கௌண்ட்ல ஏறணுமே, இறப்பை ஏற்றுக்கொள்ளணுமே. அப்படின்னா பாவங்கள் அற்ற ரமலான். பாவங்கள் என்ன? அல்லாஹ்வுக்கு செய்கிற பாவத்தை நான் விடுகிறேன். மன் தரக்க லில்லாஹ், மன் தரக்க லில்லாஹி ஷைஆ, இறைவனுக்கு யார் பாவத்தை விடுகிறார்களோ அவ்வளல்லாஹு லஹு கைரம் மின்ஹா, அல்லாஹ் சிறந்த பகரத்தை கொடுப்பான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னை விட்டார் அல்லாஹ்வுக்காக, குடும்பத்தை விட்டார் அல்லாஹ்வுக்காக. 20 வயது புள்ளங்க ஹாஜரா, 20 வயது பொண்ணு, வயசு பொண்ணு, பச்சை குழந்தை கையில் இஸ்மாயில். இப்ராஹிம் கூட்டு போறாங்க, வனாந்திர காட்டுல கொண்டு போய் விட்டுட்டு, இந்தா ஒரு தோல் துருத்தி தண்ணி, இந்தா பேர்ச்சம்பழம் வச்சுக்கோ, திரும்ப போறாரு. ஒரு 20 வயது இளம் பெண்மணி பச்சை குழந்தை வச்சுக்கிட்டு, என்னங்க விட்டு போறீங்களே, விட்டு போறீங்கன்னு கேட்டாங்க. கடைசி ஒண்ணும் பதில் சொல்லு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். கேட்டாங்க, அல்லாஹு அமரக பிஹாதா, உங்க ரப்பு ஏவி இருக்கானா அப்படின்னு கேட்டாங்க. தலையாட்டினார், அழுகிறாரு. என் மனைவி விட்டுட்டு போறனே, உள்ளம் அழுகிறது, கல்பு அழுகிறது. என் ரப்பு சொன்னா செய்வேன், அழுதாலும் செய்வேன், அழுதுகிட்டே செய்வேன். விட்டு போறாங்க. சொன்னாங்க மனைவி, இதன் அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டார், கணவனை போக அல்லாஹ் பார்த்துக்குவான். தாய்மார்களே, இந்த நம்பிக்கை முஸல்லா உங்க வீட்டுல இருக்கு, ஃபர்தா உங்க வீட்டுல இருக்கு, ஃபர்தாவை போடுங்கள், முஸல்லால உட்காருங்கள், 2 ரக்காத் தொழுங்க. அல்லாஹ் என் வீட்டுல கஷ்டமா இருக்கு, கடையில சிரமமா இருக்கு, பிள்ளைக்கு நோயா இருக்கு, துஆ செய்யுங்க, அல்லாஹ் அப்படியே கொடுப்பார். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அம்மா துஆ கேட்டாங்க. குருட்டு பிள்ளையை துஆவை கொண்டு கண்ணுள்ள பிள்ளைய மாத்தினாங்களா இல்லையா? ஒரு பையன் மவுத் கண்டிஷனுக்கு போயிட்டான், மவுத் கதை போயிட்டான். நம்ம அத்தை அழுகிறாரு, என் புள்ள ஒரு புள்ள மௌத்தா போகுது. கடவுள பெருமானார் வர்றாங்க, சொன்னாங்க, பெருமானார் என்ன அபு நுஐம் ஷிஃபாவுடைய ஆயத்து ஓத மாட்டீங்களா அப்படின்னு போயிட்டாங்க. இவர் நம்ப யோசிச்சாரு, இந்த நோய்க்கு என்ன யோசிச்சாரு, பெருமானார் குர்ஆனை ஓதி பாருங்கன்னாங்க. அந்த அவர் எந்திரிச்சாரு, குர்ஆன்ல 6 ஆயத்து இருக்கு, இமாம்கிட்ட கேளுங்க, எழுதி வாங்கிருங்க. 6 ஆயத்தை ஓதினாரு, பேப்பர் எழுதினாரு, ஊதிட்டு அந்த பேப்பரை கட்டி விட்டாரு கழுத்துல. 2 நாள் தாங்க புள்ள நிக்கிற சிங்குட்டி மாதிரி மௌத்தா போற பையனை குர்ஆன் எழுப்பி நிப்பாட்டியது. தாய்மாரோட சக்தி. பெண்கள் துஆக்களை கேட்க ஆரம்பித்தால், குர்ஆனை ஓத ஆரம்பித்தால், நம்முடைய வீட்டுல எந்த பஞ்சமும் இல்லைங்க. முடிவுக்கு வருகிறேன் தாய்மார்களே, இந்த ரம்ஜான் குர்ஆனுடைய மாதமாய், துஆவுடைய மாதமாய், ஜிக்ருடைய மாதமாய், ஜகாத் சதகாவுடைய மாதமாய், இறையச்சத்தை கொள்கிற மாதமாய், பிறரை மன்னிக்கிற மாதமாய், பிறருக்கு கொடுக்கிற மாதமாய், எல்லாரோடு நட்போடு பழகிற மாதமாய், கடைசி 2 சொல்லணும். ஒண்ணு, அத்தா அம்மாவை விட்டுறாதீங்க, அத்தா அம்மா விட்டுறாதீங்க. வயது வந்த காலம்
குழந்தை பருவம் மாதிரி நொய் நொயின்னு பேசுவாங்க. உங்களுக்கு குறை சொல்லுவாங்க, உங்க பிள்ளையை குறை சொல்லுவாங்க. என்ன கொடுத்தால் என்னங்க பண்ணிட்ட, உன் முன்னாடி பக்கமே கொடுக்கிற நீ சாய்வாங்க. அது குழந்தை பருவம். நீங்க ஏமாந்து போயிட வேண்டாம். நான் ஒரு முதியோர் இல்லத்துக்கு நேற்று போயிருந்தேன். முதியோர் இல்லம் தாராபுரத்தில் போயிட்டு வர்றேன். அங்க போய் பார்க்கிறேன், வயது முதிர்ந்த எத்தனையோ பேர். அவனோட கேட்ட இவ்வளவு பேர் இருக்கன்னு கேட்டேன். இல்ல உள்ள போங்க. சில பேர் பெட்ல படுத்திருப்பாங்க, நாங்க பார்த்துட்டு இருக்கோம். நான் பார்த்தேன், ஒரு 40 பேர் இருப்பாங்க. 40 பேருக்கு மகன் என்ன ஆயிற்று, மகள் என்ன ஆயிற்று, மருமக என்ன ஆயிடுச்சு. இந்த அம்மா ஒவ்வொரு நேரம் ஏதோ ஒருத்தி வந்து ஜடை பிடிச்சு கிளவி அப்படின்னு இருக்க போகும்போது, என் மருமக எனக்கு தலை செய்ய விட்டு இருந்தா எப்படி இருந்திருக்கும் நினைச்சிருந்தால் துஆவா பத்துஆவா. என் பிள்ளை என்ன பார்த்திருந்தா, எவனோ ஒருத்த வந்து வாயத்தர கிளவி இந்த மாத்திரையை போடு முழுங்கு சாவுகராக்கி அப்படின்னு சொன்னா, என் புள்ள இருந்து அம்மான்னு சொல்லி அன்பா வந்து என் பக்கத்துல உட்கார்ந்து அம்மா கொஞ்சம் மாத்திரமா முனிக்குங்கம்மா என்று அன்போடு சொல்லி இருந்தா எப்படி இருக்கும்? நான் யோசிக்கிறேன். அந்த 40 பேரும் பெற்ற பிள்ளைகள், வயிற்றிலே பெற்ற பிள்ளைகளை இழந்து விட்டு அங்கே கிடக்கிறாங்களே. நம் வீட்டுல அத்தா அம்மா இருந்து துவா செஞ்சா என்ன பரக்கத்து? அதை இழந்துட்டு ரம்ஜான் என்னங்க செய்ய போறோம்? ரமலான் காலங்கள்ல பெற்றோர்களோடு நேசமாக இருங்க. யாருக்கு இல்லையோ துஆ செய்ய, அல்லாஹ் மண்ணுக்குள்ள எங்க அத்தா அம்மா இருக்காங்க, சொர்க்கத்துக்குடைய அல்லாஹ் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ரப்பே, சின்ன வயசுல எங்க அத்தா அம்மா என்ன பாலாட்டி சீராட்டி என்ன ஒழுவாக்குனாங்க, எங்க அத்தா அம்மா விட்டுறாதயா அல்லாஹ், அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க. கண்ணியமான பெருமக்களே, 4வது முடித்தேன். 5 இறுதியாய் உங்களுடைய மறுமையை முடிவு செய்வது நம்முடைய பலகீனமான ஒரு குடும்பம், மனைவியும் பிள்ளைகளும். மனைவியும் பிள்ளைகளும் இதுல கை வச்சிட்டோம், அவங்கள்ட்ட அதிருப்தி வாங்கிட்டோம், அமல்கள் ஜெரிக்காது. சொன்னாங்க பெருமானார், கைருக்கும் கைருக்கும் லிஅஹ்லிஹி வ அன கைருக்கும் லிஅஹ்லி. எவ்வளவு முடியுமோ மனைவி இடத்திலே தீனை கொடுங்கள். மதரசாக்களுக்கு அனுப்பி உலமாக்கள் நிறைய சூழ்ந்திருக்கிறார்கள், நிஸ்வான்களுக்கு அனுப்பி வையுங்கள். பிள்ளைகளை மார்க்கத்தோடு வளர்த்துங்கள், கனிவோடு நடந்து கொள்ளுங்கள். மனைவி இடத்திலே எவ்வளவு தூரம் முடியுமோ அன்பு காட்டுங்கள். ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் மாதிரி அப்படியே பேசிக்கிட்டே போயிடக்கூடாது. ஒரு கணவன் மனைவி பேசிட்டு இருந்தாங்களாம். பேசிட்டு இருக்க போகும்போது மகன் கேட்டான், ஏத்தா இன்னைக்கு ஜும்மா பயானுக்கு போனேன், அஜர் சொன்னாரு மனிதர்கள் எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ங்கிற முதல் நபர்ல இருந்து வந்தாங்கன்னு சொன்னாரு, அப்படித்தானத்தா அப்படின்னு கேட்டான். பையன் மெதுவா கேட்டான். அவர் சொன்னாரு, ஆமா ஆதம் தான் முதல் நபர், அடுத்து ஹவ்வா, நம்மெல்லாம் அவங்களுடைய வழித்தோடர்கள். ஆமா, அம்மா சொல்லிக்கிட்டே இருக்கு பார்த்தாலும், அம்மா பிஏ படிச்சிருக்கு பிஎட் படிச்சிருக்குது இல்ல, டார்வின் தத்துவம் சொல்லுது, குரங்குல இருந்து எல்லாம் வந்தாங்கன்னு சொல்லுது, நீங்க என்ன சொல்றீங்க தா அப்படின்னு பையன் கேட்டான். இவர் கம்மன் இருக்கணுமா இல்லையா? அதுடா என் பரம்பரையை நான் சொல்லிட்டேன்டா, அவ்வளவுதான். என் பரம்பரைய உங்க அம்மா பரம்பரை அது சொல்லுது. இப்ப என்ன நடக்கும் வீட்டுக்குள்ள? இங்கதான் நான் சொல்றேன், நிதானியுங்கள். எந்த வார்த்தைகளை கொண்டு மனைவி மனம் பொருந்திக் கொள்வாளோ, மனம் ரசிப்பாளோ, கடைசி வரை ஓரக்கல்ல பார்த்து ரசிக்கிற கணவனா வாழ்ந்துங்க. என் வீட்டுக்காரர் பயான் பண்றாரு, யார் தெரியுமா? எங்க வீட்டுக்காரர் தான் அப்படின்னு சொல்லணும். யாரு? அவர் கத்துவாருன்னு எனக்கு என்னாண்டு, அந்த அஜத்து பரவாயில்ல, அழகா பேசுவாரு, இவர் கத்தி தொலைவாரு அப்படிங்கிற மாதிரி வாழக்கூடாது. கண்ணியமான பெருமக்களே, அல்லாஹ் எல்லோருக்கும் பறக்கச் செய்வானாக. நான் பார்த்த ஊர்களிலேயே மிகுந்த உள்ளார்ந்த உள்ளங்களோடு கண்காணித்தீர்கள். அல்லாஹ் எல்லோருடைய சபையை கபூல் செய்வானாக. வந்திருக்கும் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பானாக. இந்த ரம்ஜானை பரக்கத்துக்குரிய, ரஹ்மத்துக்குரிய, பாவங்களை மன்னிக்கப்படக்கூடிய, நரக விடுதலை கொடுக்கக்கூடிய ரம்ஜானாய் அல்லாஹ் ஆக்கி தருவானாக. ரமலானிலே மனசோர்வு இல்லாமல், உடல் சோர்வு இல்லாமல், ஆரோக்கியங்களோடு 30 நோய் நோக்கும் பாக்கியத்தை தருவானாக. நோய் இல்லாத வாழ்க்கை தருவானாக, கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கை தருவானாக, கடன் இல்லாத வாழ்க்கை தருவானாக. குடும்பங்கள் சகிதமாய்
நபிமார்களாய் இணைந்து வாழும் பாக்கியம் தருவானாக. உள்ளங்களிலே விசாலத்தை ஏற்படுத்துவானாக. ஈகை குணத்தை கொடுப்பானாக. நமது ஊரிலே, நம்ம ஹல்லாவிலே, நம்ம இந்த திருமங்கலம் முழுக்க யாரெல்லாம் மரணித்திருக்கிறார்களோ, கபூருக்கு போயிட்டாங்களோ, கொரோனாவில் அதுக்கு முன்னாடி பின்னாடி யார் மூத்தானாங்களோ, எல்லா கபூராவுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து சொர்க்கத்தை வாஜிபாக்குவானாக, நரகத்தை ஹராமாக்குவானாக. வீடுகளில் எந்த குழந்தைகள் படிச்சு கொண்டிருக்கிறாங்களோ, படிக்கிற காலேஜுடைய ஆண்கள் பெண்கள், குறிப்பாய் இளம் வயது ஆண்கள் பெண்களுடைய ரூஹை அவருடைய கற்பை அல்லாஹ் பாதுகாப்பானாக. நல்ல நட்புகளை கொடுப்பானாக. செல்போன் கலாச்சாரத்தை பாதுகாப்பானாக. எல்லா வகையான தீமை விட்டு பாதுகாப்பானாக. எல்லா ஆபத்தை விட்டு பாதுகாப்பானாக. யாருக்கு திருமணமாகவில்லையோ திருமணமாகும் பாக்கியம் தருவானாக. யாருக்கு திருமணமாய் குழந்தை பாக்கியம் இல்லையோ ஆண் குழந்தை பாக்கியம் தருவானாக. பெண் குழந்தை பாக்கியம் தருவானாக. குழந்தை பாக்கியத்தை நசீபாக்குவானாக. யார் வட்டியிலே மூழ்கி இருக்கிறோமோ வெளியிலே வரக்கூடிய பாக்கியம் தருவானாக. வியாபாரங்கள்ல பரக்கத் செய்வானாக. கொடுக்கல் வாங்கல்ல பரக்கத் செய்வானாக. நம்முடைய வீடுகளிலே பரக்கத்தான வாழ்க்கையை தருவானாக. எல்லா நிலைகளிலும் எல்லா மனங்களை வெல்லக்கூடிய இலகிய மனதை கொடுப்பானாக. வரக்கூடிய ரமலானை நபியுடைய பார்வையிலே, அல்லாஹுடைய பார்வையிலே, முழுமையாக ஆன்மீக பார்வையிலே அல்லாஹுவோடு இணைந்து ஒவ்வொரு நேரங்களையும் ஒவ்வொரு வினாடி துடிகளையும் பால்படுத்தாமல் வீணாக்காமல் அமல் செய்து நன்மைகளை கொள்ளையடிக்கிற அற்புதமான பாக்கியம் தருவானாக. நோன்பை முடித்து இது கொண்டாடுகிற பொழுது அல்லாஹ் நம்மை பார்க்கணும், திரும்பி வீட்டுக்கு போங்க, நீங்க எல்லாம் மன்னிக்கப்பட்டவங்க சொல்லி அல்லாஹ் ஜிப்ரீல் மூலமாக வாழ்த்து சொல்லக்கூடிய நபர்களாய் அல்லாஹ் ஆக்கி தருவானாக. நம்முடைய ரம்ஜானை கபூல் செய்ய துஆ செய்து இந்த நகர உலமாவுடைய இந்த சேவை அல்லாஹ் கபூல் செஞ்சு இஸ்திகாமா ஆக்க வேண்டும் என்று அதிகமாக துஆ செய்கிறேன். எல்லோருக்கும் துஆ செய்தவனாய், துஆவை எதிர்பார்த்தவனாய் வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.